ஹாய் அன்பு உறவுகளை அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போடுற அந்த பாறை இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. அந்த பாறைக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி வீடியோ போடுறது பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, இன்னும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் அதை பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து போர்த்திக்கோவில் நின்று வீடியோ போட்டாலே நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். கேட்டை தாண்டி வெளியில் போனோம்னா அப்படியே வந்து லெஃப்டில் திரும்பி போய் சும்மா ஜஸ்ட் ஒரு இங்கே பாருங்க, ஒரு 10 அடி தான் வீட்டிலேருந்து வந்தால் இங்கே பாறைக்கு போகிற வழி வந்தாச்சு. இங்கே தான் வழி இருக்குது பாறைக்கு போகிறதுக்கு. இப்போ இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு பாருங்கள், இது பாறைக்கு போகிற வழி. இது பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வீட்டுக்கும் பாறைக்கு போகிற வழி இருக்கிறதுக்கும். மலையில் இறங்கி போனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, முன்னாடியே தான் இருக்குது பாறை. எல்லோரும் முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட இப்படிலாம் தான் பிளேஸ் இருக்குது. எல்லோரும் வீடியோ போட அங்கங்கே போவாங்க. நாங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, வீட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறதில்ல. இங்கே பாருங்கள், இந்த கோயில் வந்து கருப்பராயன் கோயில் பாறைக்கிட்டே இருக்குது. அப்படியே ஏறினோடனே முன்னாடியே கன்னிமார் கோயில் இருக்குது பாருங்கள். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து இந்த கோயிலில் எடுத்தது தான். இப்படி போகலாம். அப்புறம் இப்படி சுற்றி இந்த பக்கமும் போகலாம். நான் இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு குளம் இருக்குது, உங்களுக்கு அந்த குளத்தை காட்டுறேன். இது வந்து கோயில் குளம். கோயில் வந்து தீர்த்தத்துக்கு யூஸ் பண்ணுற குளம் இது. இதில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் குளத்தில் வந்து தண்ணி எப்பவுமே வற்றாது. மழையே இல்லைனாலும் இதில் தண்ணி வற்றாது. அப்படி தண்ணி வற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இங்கே வந்து மழை வந்துருமாமா. இப்போ நான் வந்தே 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாகவே அந்த குளத்துல வந்து ஒரு துளி கூட தண்ணி குறைஞ்சதே இல்லை, தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, தீர்த்தத்துக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. கோயில் சாமிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்திக்காரங்க நிறைய பேர்லாம் வந்து வீடியோ போடுவாங்க. அப்புறம் இன்னொரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் வந்து சுரங்கப்பாதை இருக்குது. இது வழியே அங்கே மேலே ஒரு கோயில் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, விநாயகர் கோயில். அது பழைய கோயில். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான சுரங்கப்பாதை இருக்குது, அதில் சொல்லியிருக்காங்க இருக்குதாம்மா. இதுவா கன்னிமார் கோயில் ஃப்ரண்ட் சைடு. அவ்வளோதான், என்னால் அதுக்கு மேலே காட்ட முடியல. இருக்கனே போகலாம், என்னால் அதுக்கு மேலே நடந்து போக முடியல, மூச்சு வாங்குது. அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா, இந்த விஜயெல்லாம் ஒரு படத்தில் கயிறு கட்டி ஒரு பாறையில் கீழே இறங்குவாங்களே தண்ணியில், அந்த மாதிரி இடம். அந்த பாறையை தாண்டினோடனே அந்த பக்கம் இருக்குது. அங்கெல்லாம் வீடியோ போட சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அது போகிறதுக்கு. பக்கம் அந்த பாறையை தாண்டினா அந்த அதுக்கு இதுலேயே இருக்குது. இப்படி இவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வீடியோ போட டைம் கிடையாது, வேலைக்கு போகிறதுனால. இனிமேல் ஒவ்வொரு வீடியோ வந்தாலும் வந்து இங்கே போகலான் இருக்கோம். இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.